மச்சானுக்கு அச்சாரிதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாக. ஐயோ ஆ மண்டை காயுதே ஆண்டவா, ஏன் மாமியார் குணத்தை மட்டும் இப்படி படைச்சு வச்சிருக்க? அந்த மாமியார் நல்லவளோ கெட்டவளோ, அரைக்கிழவியோ முழு கிழவியோ, மாமியார்னாவே மருமகளை குறை சொல்றதானா? என்ன பண்ணாலும் கொட்டையை போட்டு போல குளறு இப்படி பண்ணாலும் என்னையதான் திட்டுது. சமையல் பண்ணுறவங்க சமையமே ஒழுங்கா வாங்காட்டியும் என்னையதான் திட்டுது. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி தான் கிடச்சேனா கிணச்சி? இதெல்லாம் இந்த ஆளுகளை பிடிச்சதெல்லாம் நான் சரி என் மேலே ஏற்றுக்கறலாம் பழிய. காய போட்ட துணி ஒழுங்கா காயாட்டி ஏன் என்னைய திட்டுது? துணியை திட்டணும், இல்லை போகிற அடிக்கிற வெயில திட்டணும், இல்லாட்டி கொடியை திட்டணும், சம்மந்தமே இல்லாமல் என்னையே திட்டுது பத்தியலா? என்ன மீனா என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கா? மீனா, அந்த மீனா என்ன குளிக்க வந்தியாக்க? அடி பொறம்போக்கு நாயே, கொல்லையில போக அதுல போக இதுல போக என்ன அப்படி? கலரம்மா இப்போ உனக்கு என்ன? ஏன் இப்படி சவுண்டு, ஏன் இப்படி கோவம்? அப்படித்தான் கூல் தண்ணி சில்லுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி நீங்களும் சில்லுன்னு ஆகுங்க. நான் அப்படிதான் இப்போ சில்லுன்னு ஆகிட்டு இருக்கேன். யாண்டி நெட்டக்குட்டி இப்படி நேரம் தண்ணிக்குள்ள தான் இருந்தியா? எங்கிட்டு கடந்து வர நீ? என்ன இப்படி நேரம் மீன பாட்ட நின்று இப்படி ஊர்பட்ட நேரம் பேசிக்கிட்டு நின்று வர? அப்பலாம் ஆளையே காண இப்ப வெடுக்கடியே தண்ணிக்குள்ள கடந்து வர? காலையில இருந்து ஒரே மண்டை காய்ச்சல் என் மாமியார்னால. ஐயோ நின்றா குத்தம், எதிர்ச்சா குத்தம், சொன்னா குத்தம், பண்ணா குத்தம்னு எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குக்கா. அதுல குறை வச்சுவிட்டா, இதுல குறை வச்சுவிட்டேன்னு. அக்கா ஒரு விசேஷம் எடுத்து நடத்துற விஷயம்லாம் சாதாரண விஷயமில்லையே போலயேக்கா. ஒரே கொடைச்சலா இருக்குக்கா, மண்டை காஞ்சு போய் வந்துருச்சு. அதான்க்கா பேசாம தண்ணிக்குள்ள நின்று முங்கி தண்ணிக்குள்ளே கடந்து போயிருவோம்னு வந்துட்டேக்கா. அடிமடி மண்டை காய்ச்சலா? மண்டை காய்ச்சல் ஒண்ணு இருக்காக்க? அதனால தண்ணிக்குள்ள இப்படி நேரம் அமுக்கிட்டு இருக்கலாம். மத்தா இந்த மீனா உட்காந்துக்கிட்டு இருக்கா சொல்லப்படாது. அவளும் என்ன மாதிரி சேவனை நாக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா திரும்பிக்கிட்டு. மீனா எங்க உட்காந்துருக்கா? ஆமா மீனா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நான் தண்ணிக்குள்ள இறங்கும் போது உட்காந்தே இருந்தாளா இல்லையா? என்ன இப்படி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு? பக்கின்னு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கு. அடியே மீனு அடியே மீனு, இப்படி கலவரம் நடந்துகிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே நீ? நான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கொலவரியில வந்து குதிச்சேன், அப்பவும் பார்க்கல. இந்த கலரம்மா வந்து குப்பரை எடுத்து விழுகுது, அப்பவும் பார்க்கலையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நெட்டக்கா அது. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாளே. சரி மீனா, புரியுது. வயசு பிள்ளைகள்லாம் எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருக்குங்க. ஓகே ஓகேடி. வயசு பிள்ளைலாம் அப்படிதான் இருக்குங்களா? அப்படி என்னது? ஒண்ணுமில்ல புரியுது இல்ல இவளுக்கு பண்றதெல்லாம். என்னது ஆளு பேர் நிக்கிறது, பேசுறது, வர்றது, போறது ஒண்ணும் தெரியாம நிதானம் தெரியாமலா இருப்பாங்க. இது என்னது தாத்தா? ஆளுக்கால ஒரு தசையில இருக்கிற மாதிரி. அடி பார்க்க முடியும் இவளுக்கு அடிக்கிற கூத்துல நாவத்தே ஊர்பட துணியை வேற அள்ளிட்டு வந்துக்கிட்டு இங்க தண்ணியை கலக்காம இங்கிட்டு வாங்கடி, இல்லாட்டி ஓரமா போய் குளிங்கடி, நான் துணியை துவைக்க போறேன். அடி மீனா, ஏன் நின்று வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒடியா வா குளிப்போம். ட்ரெஸ் எடுத்து வந்தியா இல்லையா? உன் தண்ணியை வேடிக்கை பார்க்க தான் வந்தியாக்கு. அக்கோ உள்பாவோட கொண்டு வந்தியாக்கா? அக்கா ஒன்னேதாக்கா பத்தக்கா உள்பாவோட தாக்கோ, எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று. ஆடி எம்மடி, உங்களுக்கு என் பாவடை தோது வருமா? என் பாவடை பெருசா இருக்காது. அட ரொம்பத்தையும் அறிவாளித்தனம் பேசுவாங்க. ஏன் அதை இழுத்து போய் சுத்த முடியாதாக்கும்? அதெல்லாம் சுத்திக்கிறோம்க்கா, தாக்கா நீ. எங்க ஒரு குஞ்சி கோழி ஒன்னத்தையும் காணா? எங்கிட்ட இழுத்துக்கிட்டு போயிருந்து கீரி பிள்ளை வாயில வைக்கிறதுக்கு. அடியே என் வீட்டு காரி எங்கே மடி போனே? அடிகளை நின்ற கோழி குஞ்சு ஒன்னத்தையும் காணாமடி. காலையில கீரி பிள்ளை எதுவும் தூக்கிட்டு போயிடப்பாது. ஓ என்ன கிளவி கத்திக்கிட்டே கிடக்குற எப்ப பார்த்தாலும்? குஞ்சு காணாமா? நான் பெத்த குஞ்சு ரெண்டு எண்ணெய் போட்டு படம் எடுத்ததுங்க. பாரு கிளவி இந்த வாரே வெளியில வந்து சொல்றாள. ஓய் என்ன மடி ஒண்ணும் கேட்கல, ஒண்ணும் புரியல மடியா. என்னக்கா நீ கூப்பிட்டியா? மனரச துளிச்சு உன்னை ஆளா கூப்பிட்டா? உன்னை நான் எங்க கூப்பிட்டேன்? அவ சொல்லி அனுப்புனாங்களாக்கு. கூறு கட்டவளுக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கூறு கட்டவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட கோழி குஞ்சுகள் திறந்து விட்டேன்டா, மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒன்னத்தையும் காணாமடா. அட இங்கனதாம்மா நிக்கேன், எங்கிட்டு போயிட போது? என்ன சாப்பாடு ரெடியா? பசிக்குது. செத்த நேரம் பொறுப்பு இந்தா வெந்துருச்சு, சோறு வெந்துருச்சு, வடை
குழம்பு வச்சிருக்கேன். வச்சு சுட 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 போட்டு தாரேன் தட்டுல. அத்தா நீ சாப்பிடலாம். செத்த பொருடா. சரிம்மா, சீக்கிரம் அடிச்சு விடுமா. இந்த அடுப்பாட பகஞ்சு வகஞ்சுக்கிட்டு ஒழுங்கா எரியுதா? விறகு இந்த பச்சை விறகா போச்சு, ஒழுங்கா காயல. பிடிச்சி பகஞ்சுக்கிட்டே இருக்குது. என் வீட்டுக்காரி எனக்காரி இருக்காளே, அவசரம் ஆத்திரத்துக்கு அந்த சிலிண்டர் அடுப்பை பற்ற வச்சு போடுவோம்னு அதை மேமுடி மாதிரி இருக்கும்ல, அதை ஒளிச்சு வச்சு விட்டா. கதையை கேட்டீங்களா? பெல்லாதத ஒரு வேலைக்கு போற பிள்ளைக்கு இவ படுத்துற பாடு ஒரு நேர காலத்தோட ஒரு ஆக்கி போட்டு அனுப்புறது இல்ல. அசால்ட்டு தானே அந்த காலத்துக்கும் கட்டிட்டு வந்த நாளில இருந்து அசால்ட்டு தானே. இப்ப நான் போட்டு ஊத்திக்கிட்டு கிடக்குறேன். என் பெத்த மயன் சாப்பிட்டுட்டு போனமே பட்டினியோட போயிடுவானேன்னு துடிக்குதா? கட்டினவளுக்கு துடிக்குதா? பெத்தவளுக்கு துடிக்கிற மாதிரி. எனக்கு சோறு வந்துருச்சா? இன்னும் வடிக்கலையா? எப்படின்னா ஃபுன்னு நான் வந்து 5 நிமிஷத்துல வடிச்சு போட்டிருப்பேன். என்ன துடிக்கல? என்ன துடிக்குது? எல்லாம் துடிக்கு. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. சரி கை சீக்கிரம் வடிச்சு விடு. சோத்தை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவா. மேடம் எங்க குளிக்க போறியே? வீட்டுல இருக்கிற தண்ணியை குளிக்காதீங்க. பைப்பு தண்ணி தூக்க முடியல என்னாலாம். ஆமா, போய் கம்மாயில போய் குளிச்சுட்டு வாங்க. அடி என் வீட்டுக்காரி கம்மாய்க்கு குளிக்க போனீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே பட்டி வாங்கிட்டு விட்டுட்டு வாடி. வயக்காடுக்குள்ள விட்டுட்டு அப்படியே குளிக்க போடி. நல்லா இருப்பேன். நான் இப்படி தூரம் போகணும். வெயில்லை வெக்காடுலைங்க பத்தியா? கிளம்பி குளிச்சுட்டு வரேன் சொன்னதுக்கு ஒரு வேலை வைக்கிறேன். உன் வேலையை என் மேல திணிக்கிறேன். சரி பத்து விட்டுட்டு போவேன். ஆனா குட்டியை கணா நீங்க அங்கிட்டு பத்தி விட்டுட்டேன் இங்கிட்டு பத்தி விட்டுட்டேன்னு என்ன சொல்லக்கூடாது. அப்புறம் போய் நீங்க பாத்துக்கறணும். சரி கிளவி? அதெல்லாம் எங்கிட்டு போக போகுது? இப்ப என்ன வெள்ளாண்ண போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் நான் வயக்காட்டுக்குள்ள தெரியும். அதுவே சாம பட்டி மட்டும் விட்டுட்டு போ. நான் போய் பாத்துக்கிறேன். அடி மீன் வாடி கூட்ட வரலாம் அப்படில வான்னு சொன்னேன். வாடி மீனா. என்னதான் யோசிச்சுக்கிட்டே இருந்த? என்ன நட்டுக்கா? மீனாப்புல ஏன் கேக்குறது புரியல? என்னதான் யோசிச்சுட்டு தரையில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு கேக்குறான். அக்கா அது வந்தக்கா பத்தியா அண்ணியாரு காது ரொம்ப ஷார்ப்பு தானோ. இந்த மிருகங்களுக்கெல்லாம் காது ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிதான். என்னடி பக்கத்துல இருந்து கேட்காத அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு மூத்த மருமக உன் மச்சான் பொண்டாட்டிங்கற மறந்து பேசுற. நீ பாத்துக்க. கலரமான கூப்பிடுறது, அண்ணியாரின்னு கூப்பிடுறது. ஏன் ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடு, இல்ல அக்கான்னு சொல்லி கூப்பிடு. அதானே பத்தியா? அதானே ஒரு மச்சான் பொண்டாட்டின்னு மட்டும் மரியாதை இருக்குதா? ஏன் அக்கான்னு கூப்பிட்டா அவ சொல்றது மாதிரி பேசுறது வச்சுக்க நேரத்துல ரம்புத்து போய் இழுத்துக்கிறாதிய பேசாம குடும்பத்துக்குள்ள. அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க. பெரிய ஆளு நட்டவலி. ஏ செல்லமாக்கா நல்லா சொல்லுக்கா, நல்லா சொல்லு அவளுக்கு. அண்ணியார் இங்கே பாருங்க அண்ணியாரே, நானே கொஞ்சம் கூலாக ஆகணும்னு கம்மாய்க்கு வந்திருக்கேன். கூலாக இருக்கணுமேனு சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காது. நீங்களும் கூலாக இருங்க, நானும் கூலாக இருக்கேன். நீங்கள் பேசாமல் உங்கள் பாட்டுக்கு அங்கிட்டு குளிங்க, நான் என் பாட்டுக்கு இங்கிட்டு குளிக்கிறேன். நான் உங்கள் இதுக்கு எதுக்கும் வரல, நீங்கள் எதுக்கும் வரக்கூடாது. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. கதம். ஆமாம் மீனா, உங்கள் அக்காக்காரி இப்படி கம்மாக்காரிக்கெலாம் விட மாட்டாளே தனியா? நீ மட்டுமா வந்த? உங்கள் அக்காக்காரி வரல? அக்கா வரும்க்கா. நீ முன்னாடி போ, நான் வரேன்னு சொல்லிச்சு. துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, அழுக்கு துணியெல்லாம். அது என்ன 8 மைல் தூரம் அங்கிட்டே இருக்கிற? ஏன் வரமாட்டீங்களோ நீங்க? வாயேன் இங்கே வாடி மீனா பக்கத்தில். என்ன சொல்லுக்கா? இங்கே வா, காதை கொண்டு வா. பத்தக்க பத்தியா குறுகுறுன்னு பார்க்குது. அக்கோ நீ துணிக்கு துவைக்கிற வேலையை பார்க்கா. வயசு பிள்ளைய 1000 பேசிக்கிறங்க. ஓட்டு வைப்பியா ஓட்டு? இங்கே வாடி நீ. இங்கே வா. வாளுக்கு உனக்கு சண்டையா? அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. இவ்வளோ பிரச்சனை வரும், இவ்வளோ பிரச்சனை குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா. தெரிஞ்சுக்கிறன்னு முடி. தெரிஞ்சுக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். குடும்ப வாழ்க்கைனா சும்மா நினைச்சீங்களோ? என்னத்த பேசுறாளுங்க? என்ன முடியாங்க குசு குசு? இந்தாவே இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. என்ன குசு குசுன்னு பேசிக்கிறிய? அதுவும் கேட்டுருச்சாக்கும். அந்த குசு குசுன்னு பேசுறது கேட்டிருக்கல. அப்புறம் என்னன்னு கண்டுபிடி. உன்னைய தென்மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தெக்கு மர தேகமடி எம்மா எம்மா ஆத்திலே நான் குளிக்க அசையா நீ பிடிக்க தோலத்தானா தடுத்த சுத்தத்தானா அடடா இது நீ நான் இந்த மரே. என்ன இன்னைக்கு கம்மா தர ஒரே கூட்டமா இருக்குது. ஓ நம்ம அக்கா உட்கார்ந்திருக்கா, அதுதான் கூட்டமா தெரியுது. யாடி அங்க இருந்து வரும்போதே என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு வரணுமா? சும்மாக்கா விளையாட சொன்னக்கா. சும்மா பேசுவியே, சும்மா பேச மாட்டியே. கொஞ்சம் விட்டு நீ வாடி போடின்னு சொல்லிடுவிய போலயே. அத்தாடி அடி போடி அப்படின்னா அடி போக்கா அப்படிலாம் சொல்லுவோமாக்கா. என் அக்கா நீ வேற சும்மா. ஆத்தாடி என்ன 2 டெட் பாடி நடக்குது? அக்கோ என்னக்கா இது? அடியே வனரசா, யார் நம்ம நெட்டு குடிதே? நம்ம நெட்டு
அப்பா எப்பா 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 என்ன ஒரு சுகமா இருக்குது. மேலாப்புல தண்ணி கத 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 கதன்னு வெது வெதுன்னு இருக்குது. உள்ள சில்லுன்னு இருக்குது. இப்படியே இருந்துடலாம் போலயே, சொர்க்கத்துல கிடக்குற மாதிரிலாம் இருக்குது. ஏ பச்சி நீ தானே இது என்ன பேண்ட் கிட்ட உனக்கு காண பாவாடை கட்டிட்டு குளிச்சவனே உன தொம்பல மாட்டேங்க பாவாடை முடிச்சிட்டு போறியா? ஊரியும் முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். டச்சிங் எல்லாம் புரியும் தெரியும். அதெல்லாம் நம்ம அக்காவோட தாண்டியோ. அக்காவோட பாவாடையா? அக்கா 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 ப்ளீஸ் கோ ஒன்லி ஒன்று ஹெல்ப்புக்கா. அக்கா என்னோட பேண்டையும் அந்த சட்டையும் அப்படியே துவைச்சு அப்படியே புளிஞ்சு நல்லா உதறி அப்படியே காய போட்டிருக்கா. வேற துணிமணி ஒன்றும் கொண்டுட்டு வரல. உங்களோட பாவடையோட இங்கே வெளியில் வந்தால் அசிங்கத்தனமாக போயிடும் எனக்கு. அக்கா 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 ப்ளீஸ், நான் குளிச்சுட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நான் கூல் பாத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூல் பாத்து அதுக்குள்ளே காஞ்சி போயிடும். துவைச்சு படுக்கோ, புண்ணியமாக போயிடும் என் புண்ணியவதி தாயே. ஏக்கோ இதனக்கு வீட்ல விசேஷம் செஞ்சுட்டு வீட்ல வேலையில ஒண்ணும் இல்லையா? ஒரு 2 பேரும் தண்ணிக்குள்ள வந்து கிடக்குறது. வல விடுமடி நீ தவே உட்காந்துட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கே. இந்த அப்படி இடம் கிடக்குதுல்ல தவே. அவன் மாமி அவளை எதிர்பார்க்காம எல்லாம் பண்ணிடுங்கிற நினைப்புலதான். வேற எதுக்கு? அக்கோ உனக்கு நான் சொல்லவே மறந்துட்டேன் வித்தியா. இப்ப வரும்போது குளிக்க வரும்போது உன் குழந்தை நான் பார்த்தக்கா. அப்படி போச்சு மூஞ்சிய பார்த்துட்டு போச்சு. நான் தான் போய் பேசி கிசுறோம்னா அவங்க ஆத்தா தங்கச்சி அக்கா யாரும் பார்த்து போட்டாலுன்னா நம்மளுக்கு ஏன் இது வீணாப்புல வீண் பிரச்சனைன்னு வந்துட்டேக்கா. மூஞ்சிய பார்த்துட்டு போகுதுக்கா அந்த பையன் விசாயி. ஆமாக்கா நல்லா இருக்கு. அந்த பிரச்சனையில அந்த பையன் மட்டும் வராட்டி இன்னும் அசிங்கத்தனமா மானகட்டத்தனமா போயிருக்குமுக்கா. நல்ல நேரத்துல அந்த பையன் புண்ணியவே நல்லா இருக்கு வந்திருக்கு வத்தியா. பேசுறதுக்கு ஆசைதான் நன்றி தம்பின்னு சொல்ல. இருந்தாலும் பயமா இருக்கே ஆத்தாவுக்கு. அதுக்கு என்னத்த நன்றியா? என்ன நன்றி நம்மளுக்கு இல்ல. என் குழந்தை விஷயம் இருக்குதுல்ல அவங்க அம்மா மாதிரி சித்ரா மாதிரி எல்லாம் இல்ல முடியே. அப்படியே உங்க மச்சான மாதிரி காணோம். ஆமா அப்படித்தான் போயிட்டு இருக்குது. அந்த பையனை என்னமா வீட்டு பக்கத்துல அவங்க ஆத்தா தங்கச்சி பக்கம் திரும்புறதே இல்லையே. விஜய் நான் இருந்தா அவங்க அண்ணன் இருந்தாவே வர்றது வீட்டுக்குள்ள இல்லாட்டி வருது இல்ல. அதனால இல்ல எங்க மாமியா வெடு கடுகன்னு தட்டை சோத்த போட்டு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்களாம். ஏன் கையால அவங்களே போய் போட்டு திம்பாங்களாம். அப்ப ஆக்கி வைக்கிறது யாரு? அதெல்லாம் தெரியுது இல்ல. இருக்கட்டும் கடக்கட்டும் காஞ்சாதே அதுக்கெல்லாம் புத்தி வர முடியும். அது என்னக்கா அதிசயமா இருக்கு. உங்ககிட்ட ஆம்பளை எல்லாம் நல்ல மனசங்களா இருக்காங்க. பொம்பளைகள் மட்டும் எனக்கு சிக்கிருக்கு பிடிச்ச தரமாவே தெரியலையே. எக்கோ உங்க வீட்டு பொம்பளையனா உங்களையும் சேர்த்துதாக்கா உன்னையும் சேர்த்தாக்கா சொல்றா. அடி நான் என்ன பண்ணி பண்ணனே? எக்கோ நான் அந்த குடும்பத்துல உன்னை ஒரு பொம்பளையாவே நினைக்கலக்கா. என்னது அது மரகதன் குடும்பத்தோட பொம்பளையா நினைக்கலன்னு சொன்னேன். உன்னை ஒரு தனி குடும்பமா தான் நான் நினைக்கிறேன். ஆமா அவங்க புத்திக்கு உன் புத்திக்கு ஏணி வச்சாட்டுமா உன் குடத்துக்கும் மனத்துக்கும் அவளோட சேர்த்து பேசுவனா? உன்னையும் சொல்ல மாட்டேக்கா. ஏதோ மாயத்தவை உங்க குடும்பம் அப்படின்னு வந்து போச்சு. ஏண்டி வேணா என்னமோ வாரி கொட்டுற சொல்ற போ எந்திரிச்சு துணியை தவ முடியே. மீனா ஏன் மீனா நீ கம்மாக்கி வர அப்படி அடம் பிடிக்கிற? பேசாம ஒரு அப்புறம் கூட தூக்கி ஊத்தி குளிச்சிருக்கலாம்ல. அந்த கிளவி வேற தண்ணி பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டே தெரிஞ்சே வரட்டி விட்டு போறான். இப்படி நேரம் குளிக்காதடி சளியிலி பிடிக்கே உனக்கு ஒத்துக்கிறாது. எந்திரிச்சு போய் தோட்டு போ. ஏண்டி தண்ணி பல வளர்ந்து நல்லா கிடக்குது. அது கம்மாயில விழுந்து அடிச்சு குளிக்கிற மாதிரி ஒரு அப்புறம் கூட தண்ணி போதுமா? நல்லா குளிச்சுட்டு போறாளே. அடிக்கிற வெயிலுக்கா சளி விழிக்குது. இந்த மிதக்குதுல்ல அவளாவது பொட்பாட உட்காந்துட்டு குதி குளிக்கிறா. அதுவும் மிதக்குது இங்கிட்டு மிதக்குது. இல்லக்கா அவ ரொம்ப கம்ம தண்ணியில குளிச்சது இல்ல. அதான் ஒத்துக்கிறாரு இருந்தேன். வேற எதுக்கு? இப்போ ரொம்ப ஊர்பட்ட நேரம் ஆயிப்போச்சு. ஆடி வரசா அவ எங்க தண்ணிக்குள்ளே கிடக்குறா. வந்து கரையிலே வேடிக்கை வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா மாட்டேன்னு இப்பதான் இறங்கினா. இப்பதான் குளிக்க வந்தாலும் எப்ப வந்தவ? சரி அப்ப சரி குளிக்கட்டும்.